இன்னைக்கு டிஆர்டிஏ புதுச்சேரி மாநிலத்தின் ஒரு முதன்மை துறையை என்ற அளவுக்கு பார்க்கறாங்க. ஏன்னா எல்லா மக்களும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் குடும்பங்கள் பயன்பெற ஒரு துறை எதுன்னு கேட்டீங்கன்னா டிஆர்டிஏ துறை. அந்த துறையில பாத்தீங்கன்னா 10 நாள் தான் வேலை கொடுக்குறாங்க, 5 நாள் தான் வேலை கொடுக்குறாங்க. இந்த ஒன்னொன்னும் மக்களுக்கு எது சேரணும், மக்களுக்கு எது பயன்படும் என்றதை பார்த்து பார்த்து செஞ்சிருக்கும். அதனாலதான் பாரத பிரதமர் 3வது முறையாக இந்திய நாட்டை ஆளப்போகும் ஒரு முடிசூழா மன்னனாக மக்கள் மனதில் திகழ்கிறார். அதனால நிச்சயம் வெல்வோம் என்பது உறுதி. அந்த வெற்றிக்கு உறுதியா பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஏன் மாரியத்தா நீ சொல், இந்தியாவின் சிறந்த பிரதமர் நரேந்திர மோடின்னு சொல்லு. ஏ ஸ்ரீ ரங்கநாதா நீ சொல், இந்தியாவின் சிறந்த ஆட்சி உலகத்திலே நரேந்திர மோடி ஆட்சி தான் சொல்லு. அதே போல மலக்குள விநாயகரே நீங்கள் சொல்லுங்கள், இந்தியாவின் சிறந்த ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சின்னு சொல்லுங்க. இங்கு அமைந்திருக்கும் சகோதர சகோதரிகளே, அடுத்து புதுச்சேரியில் ஜெயிக்க போகும் கட்சி எது? பாஜக என்று நீங்கள் சொல்லுங்க. புதுச்சேரி மாநிலத்தை அடுத்து ஜெயிக்க போறது பாஜக, பாஜக, பாஜக என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகவும் எழுச்சுரையாற்றி அமர்ந்திருக்கும் திரு சாய்ஜே சரவணன்ஜி அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுத்ததாக உள்துறை அமைச்சர் திரு ஏ நமசிவாயம் ஜி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய இந்த நிர்வாகிகளுடைய கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதிஜி அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து நமக்கெல்லாம் பல்வேறு செய்திகளை, கட்சியினுடைய செய்திகளை நமக்கு எடுத்து சொல்ல வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர், மரியாதைக்குரிய சகோதரர் பிரகலாத் ஜோஷிஜி அவர்களே, நம்ம எல்லாம் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற புதுவை மாநிலத்தினுடைய பொறுப்பாளர், நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நிர்மல்குமார் சுரானாஜி அவர்களே, இந்த நிகழ்விலே எனக்கு முன்னர் வாழ்த்து வழங்கியிருக்கின்ற அன்பிற்குரிய
மக்களிடத்திலே கொண்டு செல்கின்ற கடமையும் பொறுப்பும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கின்றது. அப்படி இன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் நம்முடைய ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய மாநிலத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மரியாதைக்குரிய நம்முடைய என்ஆர்ஐயா அவருடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவராக இருந்து நம்முடைய புதுவை மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு இந்த ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு நாம் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அப்படி தேர்தலை சந்திக்க இருக்கின்ற நேரத்திலே நம்முடைய மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். உழவர்களுக்கான திட்டம், மகளிருக்கான திட்டம், தொழிலாளர்களுக்கான திட்டம், தொழில் முனைவோருக்கான திட்டம், இன்றைக்கு நாட்டுடைய உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துவதற்கான சாலை மேம்பாட்டு திட்டங்கள், கட்டடங்களை மேம்பாட்டு திட்டங்கள், இன்றைக்கு இப்படி நம்முடைய வறுமை கோட்டிலே இருக்கின்ற மக்கள் மேலே வருவதற்கு, வறுமை கோட்டிற்கு மேலே வருவதற்கான திட்டங்கள், இப்படி அனைத்து விதமான திட்டங்களையும் நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கு நமக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த திட்டங்களை எல்லாம் மக்களிடத்திலே நாம் கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இன்றைக்கு இருக்கின்றது. இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் நம்முடைய புதுவை மாநிலத்திலே மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ஆர்ஐயா அவருடைய தலைமையிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு தேர்தல் நேரத்தில் எந்தெந்த வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தோமோ அந்த வாக்குறுதிகள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதே போல நம்முடைய தாய்மார்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை, முதியோர் பென்ஷன் மாதம் 500 ரூபாய் உயர்த்தி கொடுத்தது, நம்முடைய சிலிண்டர் மானியம் 300 ரூபாய் கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் நம்முடைய பெண் குழந்தை பிறந்தால் அவர்கள் மீது 50,000 ரூபாய் டெபாசிட் செய்கின்ற திட்டம், நம்முடைய இளைஞர்களுக்கு நம்முடைய துறைகளிலே வேலை வாய்ப்பை நேர்மையான முறையிலே 1 ரூபாய் கூட லஞ்ச லாவண்யம் இல்லாமல் தகுதியின் அடிப்படையில் இன்றைக்கு 2000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இன்றைக்கு நிரப்பப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு அது மட்டுமல்ல, நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையின் மூலமாக இன்றைக்கு அந்த 100 நாள் வேலை என்பது கடந்த காலங்களிலே 10 நாள் 15 நாள் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இன்னைக்கு நாம் 100 நாள் வேலையை முழுமையாக 100 நாட்களுக்கு கொடுக்கின்ற அந்த நிலைமை நம்முடைய பாரதிய ஜனதா அரசால், என்ஆர் காங்கிரஸ் அரசால் மரியாதைக்குரிய அமைச்சர் சாய் சரண் அவர்கள் முன்னின்ற அந்த திட்டத்தை இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட எண்ணற்ற திட்டங்களை இன்றைக்கு மக்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய அந்த இலவச அரிசி திட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்முடைய அரசாங்கம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதுவும் கிடைப்பதற்கு நம்முடைய அரசாங்கம் அனைத்து முயற்சிகளும் எடுக்கும். இன்றைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, இன்றைக்கு அது மட்டுமில்லாமல் நம்முடைய புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சி, உட்கட்டமைப்பு வசதி, இப்படி அனைத்து வகையிலும் நம்முடைய அரசாங்கம் ஒரு தலை சிறந்த அரசாங்கமாக கொண்டு வருவதற்கு அனைத்து வகையிலும் பாடுபடி கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைக்கு நேற்றைக்கு கூட நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கின்றார். புதுவை மாநிலத்திலே பாராளுமன்ற தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார் என்ற அறிவிப்பை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்கள் சார்பாக, என் சார்பாக, புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மனமார்ந்த நன்றியை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் அனைவரும் இந்த நேரத்திலே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது என்பது அவசியமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வேட்பாளரை, நம்முடைய அகில இந்திய தலைமை யாரை நமக்கு வேட்பாளராக அடையாளம் காட்டுகின்றதோ அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டியது இன்றைக்கு நம்முடைய கடமையாக இன்றைக்கு இருக்கின்றது. மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்ற கோஷத்தோடு, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்ற கோஷத்தோடு இந்த பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து மீண்டும் ஒருமுறை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவதற்கு நாம் அனைவரும்
ஒன்றிணைந்து பாடுபடுவோம். அதற்கேற்ற சபதத்தை எடுத்து நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புத்தெழுச்சி உரை ஆற்றி அமர்ந்திருக்கும் திரு உள்துறை அமைச்சர் திரு நமசிவாயம் ஜி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெறும் 24 மணி நேரத்திலே இவ்வளவு பெரிய மாநாடு ஏற்பாடு செய்து அமர்ந்திருக்கும் நமது மாநில தலைவர் திரு செல்வ கணபதிஜி அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே. அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புதுச்சேரி மாநிலத்தின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பிரகலாத் ஜோஷி அவர்களே, நமக்கெல்லாம் கலங்கரை விளக்கமாக இருந்து வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பிரபாரி மதிப்புக்குரிய சுரானாஜி அவர்களே, நம்முடைய மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய சிவில் சப்ளை அமைச்சர் கே சாய் ஜே சரவணகுமார் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய ஜான்குமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய கல்யாண சுந்தரம் அவர்களே, மதிப்புக்குரிய ரிச்சர்ட் அவர்களே, மதிப்புக்குரிய ராமலிங்கம் அவர்களே, மதிப்புக்குரிய அசோக் பாபு அவர்களே, மதிப்புக்குரிய சிவசங்கரன் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் சுவாமிநாதன் அவர்களே, என்னுடைய அன்புக்குரிய மாநில செயற்குழு உறுப்பினர்களே, மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களே, மாவட்ட தலைவர்களே, அணியினுடைய தலைவர்களே மற்றும் தொகுதியினுடைய தலைவர்களே, இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கேட்கிற அளவில் இங்கு கூடியிருக்கின்ற என்னுடைய 6 நிர்வாகிகளே, உங்களுடைய அன்பிற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், கூட்ட குரலுக்கு நாங்கள் வர காத்திருக்கின்றோம் என்ற வகையில் ஒரே நாளில் இத்தகைய ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். ஏன்னா புதுச்சேரியினுடைய சரித்திரத்தில் எந்தவித ஒரு கட்சியும் இதுவரையில் ஒரு மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தவில்லை. நடத்துவதற்கு அவர்களுக்கு தைரியமும் இல்லை. ஆனால் தைரியத்தோடு உங்கள் உழைப்போடு உங்களுடைய ஒத்துழைப்போடு இத்தகைய மிகப்பெரிய 3000 நிர்வாகிகளை கொண்டு ஒரு கூட்டம் நடத்துகின்ற திறன், வலிமை வளர்ந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் உண்டு என்று நான் மற்ற கட்சிகளுக்கு சவால் விடுகின்றேன். நடத்தி பாருங்கள், நடத்தி காட்டுங்கள். நாங்கள் நடத்தி காட்டியிருக்கின்றோம். நாங்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 2014 நம்முடைய பாரத பிரதமர் பதவி ஏற்ற பிறகு இப்பொழுது 380 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். 2லிருந்து 303 நம்ம மாறி இருக்கின்றோம். அடுத்தது 375 மாற உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்போம். உலகமே வியந்து ஏற்றுக்கொண்ட ஒரு கருத்து மீண்டும் மோடி, மீண்டும் மோடி என்பதுதான். மீண்டும் மோடி தான் இந்த பாரத தேசத்திற்கு ஆளப் போகின்றார் என்பதை மற்ற நாடுகள் கணித்து சொல்லிவிட்டுகின்றன. அதை உண்மையாக்குவதற்காக நாம் உழைக்க வேண்டும், உழைக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு சில விஷயங்களை
உங்களிடம் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். என்ன காரணம் என்றால், ஏழை மக்களுடைய வளர்ச்சி, விவசாயிகளுடைய வளர்ச்சி, பெண்களுடைய உரிமைகள், இளைஞர்களுடைய பாதுகாப்பு, இவற்றை மையமாக கொண்டு உழைத்துக் கொண்டிருப்பவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அவர்களால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. நாமும் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். என்னன்னா, நேற்று வரையில் ஒரு சந்தேகம், யார் பாராளுமன்ற வேட்பாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் என்று பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த மேடையில் வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தான் என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் மதிப்பிற்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் என்று அறிவித்து விட்டார். ஆகையால் நாம் போட்டியிட காத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பொறுப்புகள் இப்பொழுது இரட்டிப்பாகிவிட்டன. நமது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அதாவது 375 தாமரைகள் வருகின்ற மக்களவையில் பூக்க காத்துக் கொண்டிருக்கும் பொழுது புதுவையிலிருந்து ஒரு தாமரை அதுக்கு செல்ல வேண்டும். புதுவையிலையும் தாமரை நிச்சயமாக மலரும். அந்த தாமரை பாராளுமன்றத்தில் பங்கேற்கும் என்பதை உறுதி செய்யும் வகையில் நீங்கள் இங்கு கூடியிருக்கின்றீர்கள். நாம் முயற்சி செய்தால் எதையும் சாதிக்க முடியும். அதை செய்து காட்டிக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தான். ஆகையால் உங்களுடைய ஒத்துழைப்போடு நிச்சயமாக ஒவ்வொருவரும் கிளைக்கு செல்லுங்கள். 3000 பேர் வந்திருக்கோம். இருக்கிற கிளைகள் 961. 961 பூத்துக்கு ஒரு 5 பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக இப்போது 361 கிளைகள் தான் முடித்திருக்கின்றோம். ஆனால் இன்னும் ஒரு மாதத்தில் இதை ஒரு சவாலாக எடுத்துக் கொள்ளுங்கள். 3000 பேர் இருக்கிறோம். நம்மால மீதி இருக்கின்ற ஒரு 600 பூத்துக்களை பூர்த்தி செய்ய முடியாமல் போகுமா? முடியும். விரைந்து முடித்து காட்டுங்கள். ஆனா நம்முடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி கொள்கை கொண்டது, கோட்பாட்டினை கொண்டது. நாட்டுக்கு, மக்களுக்கும் உலகத்திற்கும் ஒரு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நம்முடைய பாரத பிரதமர் யார் இந்த தேசத்திற்கு உழைத்தாலும், யார் இந்த நாட்டிற்காக உழைத்தாலும், நாட்டுக்கு நன்மை செய்தாலும் அவரை பாராட்டுகின்ற மனப்பக்கம் கொண்டவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அதனால்தான் அங்கு பட்டேலுக்கு சிலை அமைக்கப்பட்டது. நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் நரசிம்மராவ் அவர்களுக்கும் சரண் சிங் அவர்களுக்கும் பாரத ரத்னா விருது அளித்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆகையால் இங்க ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களுக்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் பாரத பிரதமர் தமிழ்நாட்டிலே பல்லடம் கூட்டத்திலே பேசும்பொழுது முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்களையும் மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அவர்களையும் பாராட்டி பேசினார். பாராட்டுகின்ற குணம் நம்முடையது. யார் நல்லது செய்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். எந்த கலராக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அதனால் பாராட்டி பேசினோம். ஆனால் இங்கு இருக்கின்ற கட்சி, மாநில அடுத்த கட்சிகளுக்கு நான் ஒன்று கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். என்னவென்றால், எங்களுடைய சாதனைகளை வைத்து நாங்கள் ஒரு புதிய சகாப்தத்தை படைப்போம். யாருடைய நிழலும் எங்களுக்கு தேவையில்லை, யாருடைய படமும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்களாகத்தான் இருந்து கொண்டிருப்போம். ஆனா புதுச்சேரி மாநிலத்தில் நேற்று ஒரு சிறிய நிகழ்ச்சி, பொறுப்பில்லாத பொறுப்பற்ற சிலரால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர்களை போட்டு தாமரைக்கு ஓட்டு கேட்கும் மிகமாக ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டது. அதை பார்த்துவிட்டு
அதிமுகவில் இருக்கின்றவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், பாரதிய ஜனதா கட்சி எங்களை வைத்துக் கொண்டு வெற்றி பெற முயற்சி செய்கின்றது என்று சொல்கின்றார்கள். இத்தகைய நிலைமையை நமக்கு உருவாக்கி கொடுத்த அந்த கட்சியில் பொறுப்பில்லாமல் இருக்கின்ற கட்சி உறுப்பினர்கள் மீது நிச்சயமாக நான் நடவடிக்கை என்பேன் என்பதை கூறிக்கொள்கின்றேன். நாம் ஒழுக்கமான கட்சி, தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள், தலைமை என்ன சொல்லுகின்றதோ அதை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளை யாராலும் மாற்ற முடியாது, நாமும் மாற மாட்டோம். நம்முடைய கலர் இதுதான், இதை எப்பயுமே நம்ம கைட்ட முடியாது என்பதை கூறி, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். அதாவது ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்முடைய தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி 195 வேட்பாளர்களை தேர்தலுக்கு தேதி அறிவுக்கு முன்பே அறிவித்து விட்டது. ஆனால் 40 தொகுதிகளை வைத்துக் கொண்டு ஒரு தொகுதிக்கு கூட வேட்பாளரை அறிவிக்க முடியாத அதிமுக நம்மை பார்த்து சொல்லுகின்றது. இவர்களால புதுவையில ஒன்னும் வேட்பாளரை அறிவிக்க முடியல. முதல்ல உங்களை நீங்க பாத்துங்கப்பா, அதுக்கப்புறம் எங்க கிட்ட வாங்கப்பா. நாங்க 195 பேரை போட்டுட்டோம், இன்னும் காத்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இன்னும் ஒரு வாரத்தில் நம்முடைய தேர்தல் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார். வெற்றியடை செய்வோம் என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சில மணி நேரங்களிலே எவ்வளவு பெரிய மாநாட்டை ஏற்பாடு செய்து பாராளுமன்றத்தில் புதுச்சேரியிலிருந்து தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொன்ன செல்வ கணபதிஜி அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு, நமது கூட்டணி ஆட்சி அமைய காரணமாக இருந்து என்றுமே ஆஸ்தான குருவாக விளங்கும் திரு நிர்மல் குமார் சுரானாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டலோடு அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றோம். இன்னைக்கு விசேஷமா நம்ம கூட ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் தான் பேசணும்னு நம்ம எல்லாரும் மனசுலயும் இருக்குது. உங்களுக்கும் அவரை தான் கேட்கணும்னு இருக்குது. நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி அவர்கள். இப்ப வரைக்கும் செல்வ கணபதி பேசும்போது சொல்லியிருந்தாரு, 2500 பேர் 3000 பேர் கிட்ட நீங்க வந்திருக்கிறீங்க. பொது கூட்டம் போட்டா பாண்டிச்சேரியில இந்த கூட்டம் சேராது. அவ்வளோ நிர்வாகிகள் செய்திருக்கீங்களே. எனக்கு இந்த 2 கண்ணு பத்தல. உங்களை பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மூணு வருஷம் முன்னாடி நான் இங்க வரும்போது என்ன ஒருத்தர் கேட்டாரு, அங்க புதுச்சேரியில போய் என்னப்பா பண்ணுவேன்னு கேட்டாரு. நான் அவருக்கு ஒரு சின்ன கதையை சொன்னேன், உங்களுக்கும் சொல்லிடுறேன். இந்த மேனகா காந்தி அவங்க மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு கானூன் எடுத்துன்னு வந்தாங்க, அனிமல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது சர்க்கஸ்ல. சரின்ட்டு ஒரு சர்க்கஸ்கார அவர்கிட்ட ஒரு 10-12 புலிங்க வச்சு அத காட்டில் போய் விட்டாரு. ஒரு 15-20 நாள் விட்டு போய் பார்த்தா இந்த 15 புலியும் காட்டு நாயங்காத்த சாவச்சிட்டு. இது என்னன்னு சொல்லி விசாரிச்சாக்கா, இந்த புலி சர்க்கஸ் புலி, அது காத்தால இவ்வளவு ஒரு மட்டன் வரும், மத்தியானம் இவ்வளவு வரும், சாயங்காலம் இவ்வளவு வரும். அது சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு வேட்டையாடுறது தரல. அதால காட்டுல இருக்கிற நாய்ங்க அந்த புலிங்களை வேட்டையாடிட்டு இருக்குது. இந்த மாதிரி புலிங்க தான் இந்த டிஎம்கேலயும் காங்கிரஸ்லயும் இருக்கிற புலிங்க. ஆனா நான் புதுச்சேரியில பார்த்தேன், வேட்டையாடுற புலிங்க யாருன்னா இங்க உட்கார்ந்து நிக்கிறானுங்க. நீங்க ஆடின வேட்டையுடைய ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ்காரன் 14ல இருந்து 1க்கு வந்துட்டான்.
இப்ப யோசிக்கிறான் நிக்கலமா வானவான்றான். நம்ம சிஎம் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. உங்க எல்லாரும் சார்பாக பாரதிய ஜனதா பார்ட்டி புதுச்சேரி பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பாக அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்றேன். நான் அவரு கேண்டிடேட் பிஜேபி கேண்டிடேட் தான் நிக்கணும் அவரே நிச்சயம் பண்ணியிருக்காரு. மோடி மீண்டும் வரணும். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்தே வரணும். போனதோட மோடி வந்தாரு, ஆனா பாதி புதுச்சேரி நம்ம யாரையும் எங்கேருந்து அனுப்ப முடியல. இந்த டைம் மோடி வருவாரு. அந்த 400 ஒருத்தர் புதுச்சேரிக்காரர் இருந்தே இருப்பாரு. நீங்க எல்லாம் வேட்டாடுற புலிங்க. உங்களை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி என்னன்றாங்க சொல்ல முடியாது. எனக்கு ஒரு மாதிரி அக்கறை உங்க மேல. இந்த மாதிரி ஒரு புதுச்சேரி, இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் செல்வகண பத்தி, இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏங்க நீங்க எல்லாம் இருக்கும்போது புதுச்சேரி ஜெயிக்கிறது விடுங்க. புதுச்சேரி ஜெயிக்கிறது விடுங்க. புதுச்சேரியில ஆப்போசிஷனுக்கு டெபாசிட் வராம பண்ணுவோம். நம்ம அந்த ஒரு சக்தி நம்மளுக்கு இருக்குது. தேங்க்யூ, தன்யவாதம். புதுச்சேரியின் பாரதிய ஜனதா கட்சியில் சகாப்தத்தை படைத்து மிகவும் அன்போடு பேசி அமர்ந்திருக்கும் திரு நிர்மல்குமார் சுரானந்த் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக் கொண்டு now let us welcome our chief guest, Honorable Union Minister of Parliament Affairs, ஸ்ரீ பிரகலாத் ஜோஷி ஜி அவர்களை அன்போடு மிக கைத்தட்டலோடு நம்ம வரவேற்கின்றோம். भारत माता की वंदे, जय श्री राम. President of the Puducherry State Bharatiya Janata Party and my colleague in Parliament, Shri Salva Ganapati ji, Shri Namasivaya, Honorable Home Minister and the National Executive Committee member, Shri A.K. Sai, Sarvan Kumar, Honorable Civil Supplies Minister, Shri Kalyana Sundaram, MLA, Shri John Kumar, MLA, Shri Vivian Richards, MLA, Shri Ramalingam, MLA, Shri Sivasankar, MLA, and Swaminathan, ex-MLA, Mohan Kumar, State General Secretary, Murli Devan, State General Secretary, and one more important person and whom I treat as my good friend, Shri Surana. 4 years back, he came here. About Alexander, people used to say he came, he saw, he conquered. Like that, he has built the organization in Puducherry. Such my friend Shri Nirmal Kumar Surana and all other Karyakartas who have come from various places, especially from faraway places like Yanam, Mahe, Karikal, from all such faraway places. You people have come, and some of the places are in such a far away, you need hours together to go, but still in this evening you have come. I was asking Suranaji how they will go back, because it is already 7 o'clock.
by the time we finish this function, it will be 8 o'clock. But Surana told me that these are all our committed people. With a commitment they have come, and we have not arranged anything. I am really proud of you, my friends. மரியாதைக்குரிய புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ கணபதி அவர்களே, மாண்புமிகு Don't repeat all names, sir. Because I have said names they have understood. என்னுடைய இங்கே மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் வரவேற்றுவிட்டு சிறப்பாக ஒரு செய்தியை கூறினார். என்னுடைய அன்பு நண்பர் திரு நிர்மல்குமார் சுரானாஜி அவர்கள் இந்த புதுச்சேரி மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சியை இந்த அளவுக்கு கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்திருப்பதற்கு நான் அவருக்கு என்னுடைய பெருமையும் நன்றியும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து பகுதிகளிலும் இருந்து வந்திருக்கின்ற நிர்வாகிகளே, குறிப்பாக ஏனாம் பகுதி, மாஹே பகுதி மற்றும் காரைக்கால் பகுதியிலிருந்து நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. நான் என்னுடைய நண்பர் சுரானாஜி கிட்ட கேட்டேன், இவங்கெல்லாம் ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்காங்க, மீட்டிங் முடியறதுக்கே 8 மணி ஆயிடுமே, அவங்க எப்படி திரும்ப ஊருக்கு செல்வார்கள் என்று கேட்டேன். அதற்கு சுரானாஜி சொன்னார், நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், நிர்வாகிகள் அனைவரும் ஒரு வைராகியத்தோடு வந்திருக்கிறார்கள், அவர்கள் கண்டிப்பாக எந்த நேரம் நம்முடைய கூட்டம் முடிந்தாலும் அவர்கள் செல்வார்கள் என்று கூறினார். நான் அதற்காக மிகவும் பெருமைப்படுகிறேன். I have been informed that for the first time such a large number of workers, Karyakartas, have been called here. Before to this, we only have, in many other parties, this is also being told to me, other parties, when they go even for the public meeting, so much of people will not be there, but here, Shakti Kendra and above all Padadikaris have been called here, and 90%, I am telling the media people also who are here, 90% Karyakartas who are here, they have been called by name. We have just not told, you take this vehicle and come with few numbers. This is not being told. This is a cadre-based organization, cadre-based mass party, but we have not forgotten the cadre. All the cadres who have come here, they have come on their own, and they are all having one or other responsibility in the party, almost 90% of them. And this is the very good strength of the organization. This is the very good sign of the organization. Vanakkam, Annivarakkum, Vanakkam. With these words, I once again welcome you. புதுச்சேரி மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிக எண்ணிக்கையில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் கூட்டம், இது முதல் கூட்டம் என்று நான் இங்கே எனக்கு தெரியப்படுத்தினார்கள். மற்ற கட்சிகளில் எல்லாம் கூட்டம் என்று சொன்னாலே, பொதுக்கூட்டம் என்று சொன்னாலே யாரும் இந்த அளவுக்கு அதிக எண்ணிக்கையிலே வர மாட்டார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலே இன்றைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுமே அவர்கள் ஈடுபாட்டோடு தங்களுடைய சொந்த முயற்சியிலே இங்க வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நிர்வாகியையும் பேர் சொல்லி அழைத்து இங்கே வர சொல்லி உரிமையோடு அழைத்திருக்கிறோம். இந்த பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை கொண்ட கட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் இங்கே இதை தெரியப்படுத்துகிறேன். I am also very proud of Puducherry, that is Pondicherry, because it is not of Siddhars, and many scholars, many Siddharth Swamigal, Akka Swamigal, so many people, they have born in this soil, and they have made this soil more and more religious. புதுச்சேரி மாநிலம் மிகவும் பெருமை வாய்ந்த மாநிலம். நான் இங்கே பல சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. இது ஒரு புனிதமான பூமி.
பல கடவுள்கள் சித்தர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். This is also a place of philosophical land. This is also a philosophical place where Sri Aurobindo dedicated himself to the spiritual and philosophical pursuits which led to establishment of the now the new world, the famous Aurobindo Ashram. புதுச்சேரி மாநிலம் ஒரு ஆன்மீக பூமியாகும். இங்கே உலக பெருமை வாய்ந்த அரவிந்தர் வாழ்ந்த இடம். இந்த அரவிந்தர் வாழ்ந்த இங்கே ஒரு மிக பெருமை மிக ஆசிரமம் இருக்கிறது. இது ஒரு மிக சிறந்த ஆன்மீக பூமி என்று நான் இங்கே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். I visited there, and before to that I visited Manakula Vinayaka temple, that is Ganapati temple also, which is more than 750 years old, but it is so beautiful and it is very, very Jagrata temple also. நான் இன்று புதுச்சேரி மாநிலத்திலே இருக்கக்கூடிய 750 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க மணக்குள விநாயகர் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்தேன். மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில், மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த கடவுள். If at all some party in the country today has respect for such spiritual philosophical pursuits and to the temple, whether it is Vinayak temple or it is any other temple, or it is Sri Rama temple, it is only and only Bharatiya Janata Party, we should understand. இன்றைக்கு நம் நாட்டிலே எந்த ஆன்மீக ஸ்தலமாக இருந்தாலும், அது விநாயகர் ஸ்தலமாக இருந்தாலும் சரி, வேதபுரீஸ்வரர் ஸ்தலமாக இருந்தாலும் சரி, ஸ்ரீ ராமருடைய கோயிலாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்முடைய நாட்டின் கலாச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி தான் பராமரித்துக் கொண்டு வருகிறது என்று பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். And my friends, you know how in last 10 years the country has changed. Before 2014, what was the fate of our country, and today how it is progressing, how even the world has recognized the capacity of India, the growth of India. And previously, before 2014 to 2000, from 2004 to 14, what was the situation? We all know that. Because of scam, corruption, nepotism, and these family-run parties, they had ruined the country. They have looted the country. And because of that, the country's economy was in doldrums. அன்பு நண்பர்களே, 2004 இருந்து 2014 வரை நம் நாடு எவ்வாறு இருந்தது, 2014 இருந்து இந்த 10 ஆண்டுகளில் நம்முடைய நாடு எவ்வாறாக இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சி, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அங்கீகாரம், இந்தியாவிற்கு உலக அளவிலே இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது. அதுவே காங்கிரஸ் ஆட்சியிலே மிகப்பெரிய ஊழலிலே நம்முடைய நாடு 2004 இருந்து 2014 வரைக்கும் ஊழலிலே திளைத்து நம்முடைய பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். During those days, because of this corruption, because there was no political leadership, Manmohan Singh was Prime Minister, but he did not have authority. Sonia Gandhi did not have responsibility, but she has authority. By all these things, in all the fields, there was corruption. In my own department, in coal department, in those days, there used to be daily a scam. Total 2,86,000 crore scam took place during those time. And ultimately, Supreme Court cancelled all the 204 blocks. And today, and there was a shortage of coal. I will tell you one incident, how these people were running the government. See, even in 2004 to 14, I am not telling the story of 50 years back, 70 years back, 80 years back. I am telling 10 years back story. I would like to remind you. So when I
when I took the responsibility of the coal ministry, I asked, how much coal does India have under the Garbha of India? Means under the, below the, our earth. How much coal is there, which is already discovered? I am told that there is a coal which is available for, that stock is available for 325 years. And I asked, then how much we are importing? They said 2,50,000 crores worth coal was importing. I asked, when we have so much coal, why you are importing? காங்கிரஸ் ஆட்சியிலே மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். ஆனால் அவருக்கு அதிகாரம் இல்லை. சோனியா அவர் கையிலே அதிகாரம் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு பொறுப்பு இல்லை. அனைத்து துறைகளிலுமே ஊழல். நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்டு என்னுடைய துறையில சொல்கிறேன். நான் வகிக்கின்ற நிலக்கரி துறையில நான் பொறுப்பேற்கும் பொழுது காங்கிரஸ் ஆட்சியிலே செய்த ஊழல் ஏறக்குறைய 2,86,000 கோடி ஊழல் காங்கிரஸ் ஆட்சியிலே நிலக்கரி துறையிலே ஊழல் செய்திருந்தார்கள். நான் நிலக்கரி அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு நான் அந்த துறையிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் அழைத்து கேட்டேன். நம்முடைய நாட்டிலே பூமிக்கு அடியிலே நிலக்கரி எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டேன். அதற்கு அதிகாரிகள் சொன்னார்கள், இன்னும் நாம் 300 ஆண்டுகளுக்கு நாம் எடுத்தாலும் நமக்கு பூமிக்கு அடியிலே நிலக்கரி இருக்கிறது என்று அதிகாரிகள் என்னிடத்திலே தகவலை கூறினார்கள். நான் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டேன். இவ்வளவு நிலக்கரி நம் நாட்டிலே இருக்கும் பொழுது நாம் ஏன் நிலக்கரியை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று நான் அந்த அதிகாரிகளிடம் கேட்டேன். Why they are importing the coal when we had so much of coal, you know? Only because in importing they used to get commission. The Congress party used to get the commission in that. That's why they were importing. And so also the coal which is available in India, even available now and then, it is being given to the certain people. There also they were collecting the money. They were collecting from the right hand and also they are collecting the right hand. While importing also corruption, while producing, trying to produce in India also corruption. Ultimately, India had, at that time, India's requirement was 700 million tons of coal. Even that, it was not produced. ஏன் இறக்குமதி செய்தார்கள் என்று தெரியுமா அன்பு நண்பர்களே? அவர்கள் இறக்குமதி செய்தால்தான் அவர்களுக்கு கமிஷன் கிடைக்கும். காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருந்த மந்திரி நிலக்கரியை இறக்குமதி செய்து ஏராளமான கமிஷனை ஊழலாக செய்தார்கள். அது மட்டுமில்ல, இங்கேயும் நம்முடைய நாட்டில் இருந்து எடுக்கக்கூடிய நிலக்கரியிலும் எக்கச்சக்கமான ஊழலிலே அவர்கள் கொள்ளையடித்தார்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்காக தான் நிலக்கரியை வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதி செய்தார்கள். I will not explain much on this, but today I can tell you as a coal minister, today from this year, India has decided, and we have produced so much of Indian coal, we have decided not to import the substitutable coal in India, and that is Atmanirbhar India in coal under the leadership of Prime Minister Shri Modi. No corruption, no scam. Nobody can show finger about the Modi government, against the Modi government. This is the functioning, this is the style of functioning, this is the performance of Modi government. அன்பு நண்பர்களே, என்னுடைய துறையிலே நிலக்கரி துறையிலே நாங்கள் இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அமைச்சரவையிலே ஒரு முடிவெடுத்தோம். இனிமேல் பட்டு நிலக்கரியை எக்காரணம் கொண்டும் இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். ஏன் என்று சொன்னால், நாங்கள் ஊழல் செய்ய வரவில்லை, லஞ்சம் பெறுவதற்கு வரவில்லை. நாங்கள் நேர்மையாக நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே நாங்கள் ஆட்சி செய்வதற்காக வந்திருக்கிறோம். அதே போல நம் நாட்டில் இருந்து எடுக்கக்கூடிய நிலக்கரியே நமக்கு போதுமானது என்று நாங்கள் முடிவெடுத்து இன்றைக்கு லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று என்னுடைய துறையை நான் உங்களுக்கு இந்த நேரத்திலே தெளிவுபடுத்துகிறேன். Because of this, both in production of coal and Modi's reform in power sector, today in the entire country, wherever there is a good state government, there is no power cut. Before to 2014, in many parts of the country, especially in villages,
there are only 6 hours, 8 hours, 9 hours power was available. But today, wherever the good state governments are there is, because one is availability of coal, another one is one grid, one nation. Wherever extra power is there to transport throughout the country, Modi ji has done one grid, one nation, and from anywhere you can take the electricity and transport on the other side. That's why today there is no power shortage in the country. 2014க்கு முன்பு நாடு முழுவதும் ஏராளமான மின் நிறுத்தம் இருந்தது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பின்பு என்னுடைய துறையிலே நாங்கள் நல்ல முறையிலே நிலக்கரியை உற்பத்தி செய்வதனால் இன்றைக்கு இந்திய நாட்டிலே நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலுமே இன்றைக்கு மின்சார நிறுத்தம் என்பதே இல்லை என்பதை நான் இன்று பெருமையோடு உங்களிடம் நான் கூறிக்கொள்கிறேன். மேலும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய தேசம் முழுவதும் மின்சாரம் எங்கு உற்பத்தி செய்தாலும் எந்த பகுதிக்கும் அதை எடுத்து செல்வதற்கும் இன்றைக்கு வழிவகை செய்துள்ளார் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். And you know, in those days, in 2012, for 3 days, more than 62 crore people, they did not have the power. They are in dark. Country security was at risk. But today, everywhere there is a power, there is a current. Current in the people's mind also, current in their house also. 2012ஆம் ஆண்டு நம் நாட்டிலே ஏறக்குறைய 3 நாட்கள் பவர் கட், மின்சார நிறுத்தம் இருந்து மக்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பாரத நாட்டிலே மின்சாரம் இல்லாத கிராமமும் இல்லை, மின்சாரம் இல்லாத வீடும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். Because today, one is there is a clean government, there is no corruption, there is a decent government, able leadership, stable government. Because of that, today in the country, there are so many reforms we have taken. By that reform, one is there is no power shortage. Another one is we are giving loan to the entrepreneurs. So because of that, today India's economy is booming. It is shining in the entire world. In the entire world, in the entire world, economy is slow. There is a slowdown in the entire world. But today, India is the fastest growing economy in the world. அன்பு நண்பர்களே, மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே ஒரு நிலையான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால இன்றைக்கு இந்தியாவிலே எந்த பகுதியிலுமே மின் நிறுத்தம் இல்லை. நிறைய சீர்திருத்தங்களை நம்மால் இன்றைக்கு இந்திய நாட்டிலே நம்ம நிலையான ஆட்சி இருப்பதால் கொண்டு வர முடிந்திருக்கின்றது. இன்றைக்கு அனைத்து சுயமாக தொழில் துவங்குபவர்களுக்கு இன்றைக்கு நாம் வங்கியிலே கடன் கொடுக்கின்றோம். இன்றைக்கு உலக அளவிலே பொருளாதாரம் மிகவும் நிதானமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாரத நாட்டிலே நம்முடைய பொருளாதாரம் மிக நல்ல முறையிலே வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியினால் தான் என்று இந்த நேரத்திலே நான் குறிப்பிடுகின்றேன். See, in their regime, UPA regime, you all know there were bank scam also. People used to take loan from the bank. They never used to repay it. And there was a book adjustment, including the interest. They used to sanction them loan. And when Modi government came, they immediately ran away. But we are bringing them back. Not only that, now we have improved the banking system. We brought the law and we started dispersing the loan to the poor people. Swanidhi, roadside business people also we are giving loan. By that, there is a lot of improvement in the banking sector. What is the improvement? I will tell you next. காங்கிரஸ் ஆட்சியிலே வங்கியிலேயும் ஊழல் நடந்தது என்பதை உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். நிறைய நபர்கள் வங்கியிலே கடனை வாங்கி கொண்டு கடனை திருப்பி செலுத்தாமல் நாட்டை விட்டே ஓடிவிட்டனர். நம்முடைய பாரத பிரதமர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களை எல்லாம்
அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் தண்டித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வங்கியினுடைய ஊழலை முற்றிலுமாக குறைத்துள்ளோம். மேலும் இன்றைக்கு நம் நாட்டிலே இருக்கக்கூடிய தெருவோர வியாபாரிகள், ஏழை வியாபாரிகளுக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வங்கியின் மூலியமாக கடனை அளித்து இன்றைக்கு மிகவும் அவர்களுடைய வியாபாரத்திற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். They used to do phone banking. They used to call over a phone and ask the bank, government banks, government sector bank to give the loan to some ex-person who doesn't have any net worth, who doesn't have that capacity, or who doesn't have intention to repay. But after Modi government came, we changed the system. We said only who are having good intention, they will be given loan. And another thing is, we will give loan to the poor people. We will give loan to the roadside vendors. We will give loan to the entrepreneurs who have just passed out from the college without guarantee, Mudra, Swanidhi. Because of that, today all banks are under profit. காங்கிரஸ் ஆட்சியிலே அங்க இருந்த அந்த தலைவர்கள் எல்லாம் வங்கி அதிகாரிகளுக்கு போன் செய்து தகுதி இல்லாத நபர்களுக்கெல்லாம் வங்கியை லோன் கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்துவார்கள். அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் எல்லாம் லோனை வாங்கி கொண்டு வங்கிகள் அனைத்தும் நஷ்டத்தில் இயங்கின. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பின்பு தகுதி வாய்ந்தவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் தான் வங்கியிலே கடன் வழங்க வேண்டும் என்று அந்த சிஸ்டத்தையே மாற்றி இன்றைக்கு நம் நாட்டிலே இருக்கக்கூடிய தெருவோர வியாபாரிகள், தொழில் முனைவோர்கள் மற்றும் ஏழை வியாபாரிகள் அனைவருக்கும் இன்றைக்கு வங்கியிலே கடன் நல்ல முறையிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நான் பெருமையோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். They used to do phone banking, only give the loan to the rich people who used to dupe the banks. At that time, all the banks in India together, their loss was 85,000 crores. 85,000 crores was the loss to the bank. Today, after Modi took over, we have given loan to the poor people, Mudra, all other schemes. After doing all these things, because we gave the loan to the poor people without interfering politically, today all banks, all public sector banks are under profit. 1,04,000 crores. 1,04,000. At that time, 85,000 crores was lost. 85,000 crores was lost. And today, 1,04,000 crores is the profit of the bank. It is because of the poor people like you who have taken the loan, who have done the business, and who have repaid. This is the Modi government. காங்கிரஸ் ஆட்சியிலே பணக்காரர்களுக்கெல்லாம் போன் மூலமாக தகவல் கொடுத்து லோன் வழங்கி அவர்கள் அந்த லோனை திருப்பி கட்டாமல் ஏறக்குறைய 85,000 கோடி வங்கிகள் நஷ்டத்திலே இயங்கிக் கொண்டிருந்தன. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பின்பு இன்றைக்கு எந்தவிதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் உண்மையிலே தகுதி வாய்ந்த ஏழை வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் மற்றும் தெருவோர வியாபாரிகளுக்கு கடன் நல்ல முறையிலே அளித்து இன்றைக்கு 1,14,000 கோடி லாபத்திலே இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய வங்கிகளின் லாபம் இருக்கிறது என்று கூறிக்கொள்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுடைய சிறப்பான ஆட்சி என்பதை தெரியப்படுத்துகிறேன். One, we encourage our youth, our people, our poor people to do the business, to do the good work, and we encourage them. Another one is, after the COVID, everybody was feeling, everybody was writing, Congress was very happy. Congress and DMK, all those people were very happy because COVID came. COVID was spreading such a fast manner, such a fast phase. They were feeling that once if COVID enters, Modi is going to fail. So at that time, they were dreaming, again we can come back. That is what they were dreaming. But because it was fact also,
It was fact also that COVID was spreading in a very fast phase. But Modi handled it in such a way that the best COVID handled country in the world is India. That is why today India has become the fastest growing economy of the world. நண்பர்களே, கொரோனா பெருந்தொற்று வரும்பொழுது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் அந்த பெருந்தொற்று எவ்வளவு வேகமாக பரவியது என்று. அந்த நேரத்திலே காங்கிரஸ் கட்சி, திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் இந்த கொரோனா பெருந்தொற்றை மோடி அவர்கள் சமாளிக்க முடியாமல் திணறுவார், தோல்வி உறுவார் என்று மிகுந்த கனவு கண்டன. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகளிலேயே கொரோனாவை நல்ல முறையிலே கட்டுப்படுத்திய ஒரு நாடு இந்திய நாடு என்ற முறையிலே மிக அற்புதமாக கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்தி நம்முடைய பொருளாதாரத்தையும் நல்ல முறையிலே இன்றைக்கு உயர்த்தியிருக்கிறார் என்பதற்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். Vaccine, there also they try to play politics. And you know, before this vaccine, there are so many vaccines. There are so many vaccines. For typhoid there is a vaccine. For polio, even today it is going on. Vaccination is going on. For typhoid there is a vaccine. Small chicken pox there is a vaccine. For so many other things, even for the liver disease, nowadays there is a vaccine. But for all these vaccines, not even single vaccine was manufactured before to COVID. So everybody was feeling India has to import the vaccine. நண்பர்களே, கொரோனா பெருந்தொற்று வருவதற்கு முன்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறைய வியாதிகளுக்கு தடுப்பூசிகள் இருந்தது. அம்மை மற்றும் இன்னும் பல போலியோ இதற்கெல்லாம் தடுப்பூசிகள் நாம் இங்கே செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். ஆனால் எந்த தடுப்பூசியுமே நாம் இந்தியாவில் உற்பத்தி செய்யவில்லை. வெளியில் இருந்துதான் நாம் இறக்குமதி செய்து நாம் அதை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கோவிடிலே அதை போலத்தான் இந்தியா வெளிநாட்டிலே இருந்துதான் தடுப்பூசியை இறக்குமதி செய்யும் என்று அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். Everybody was telling to Prime Minister Modi, you import the vaccine. But Modi was silently working. In January itself, the COVID started in November, December 19. In the 20th January itself, Modi had planned a vaccine for India. He called all the scientists, important scientists and manufacturers, and he told India cannot afford around 130 crore doses of the vaccine, 140 crore doses of the vaccine. That's why India needs its own domestic vaccine. He encouraged the scientists, he encouraged the manufacturers. By that, first time in the history, India discovered a vaccine and India manufactured its own vaccine. The day on which America administered the first dose of the vaccine, same day India also administered vaccine to the people. That is the Modi. That is how today India has changed. கொரோனா காலத்திலே அனைவரும் நம்முடைய பாரத பிரதமரை தடுப்பூசியை நீங்கள் இறக்குமதி செய்யுங்கள் என்று அனைவரும் வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் நரேந்திர மோடி அமைதியாக 2019 நவம்பர் டிசம்பரிலே கொரோனா வந்தது. 2020 ஜனவரியிலே அவர் முக்கிய விஞ்ஞானிகள் மருந்து உற்பத்தியாளர்களை எல்லாம் அழைத்து கூட்டம் நடத்தி 130 கோடி மக்கள் நாம் இருக்கிறோம், உங்களால் முடியும், நீங்கள் இந்த கொரோனாவிற்கு தடுப்பூசியை உற்பத்தி செய்யுங்கள் என்று அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி அவர்களை ஆக்கப்பூர்வமாக அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்து மிக அற்புதமான முறையிலே பாரத நாட்டிலே கொரோனா தடுப்பூசியை கண்டுபிடித்து வல்லரசு நாடான அமெரிக்காவிலே எந்த தினம் முதலில் தடுப்பூசியை செலுத்தினார்களோ அதே தினம் பாரத நாட்டிலும் தடுப்பூசியை செலுத்திய பெருமை நரேந்திர மோடி அவர்களை சாரும். You know why today India is fastest growing economy? Because we handled COVID well, we eradicated the corruption, and how we handled the COVID well, I will tell you one incident, one example.
I had been to Australia. At that time, India was almost opened, but that country was still, it was not open. And I asked, why it is still not open? They said the COVID. And they asked, how about in India? I said, everything is open. Then I was asked how it is. I said, we have administered 200 doses of vaccine, 200 doses of the vaccine, 200 crore dose of vaccine. Then she was, the minister was astonished. She said, how can you do this? And the person who was there, another Australian, he said, because there is Modi, he can do it. This is what it was explained there. நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வாறு வேகமாக வளர்ந்தது என்பதற்கு நம் கொரோனாவை நல்ல முறையிலே கையாண்டதும் ஊழல் இல்லாத நல்லாட்சி அளிப்பதும் தான். நான் இங்கே ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். கொரோனா காலத்திலே நான் ஒரு முறை ஆஸ்திரேலியாவிற்கு பயணம் செய்தேன். ஆஸ்திரேலியா நாட்டிலே அனைத்தும் மூடப்பட்டு இருந்தன. நான் ஏன் எல்லாம் மூடி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள் கொரோனா என்று. அவர்கள் உங்கள் நாட்டிலே கொரோனா எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டார்கள். நான் கூறினேன் எங்கள் நாட்டிலே அனைத்தும் நாங்கள் திறந்து விட்டோம். அப்படியா, எவ்வாறு திறந்தீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன் எங்கள் நாட்டிலே 200 கோடி மக்களுக்கும் நாங்கள் கொரோனா தடுப்பூசியை வெற்றிகரமாக செலுத்தி விட்டோம் என்று சொன்னேன். அதை கேட்டு அந்த அமைச்சர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அப்பொழுது அங்கு இருந்த இன்னொரு ஆஸ்திரேலிய நண்பர் அந்த அமைச்சரிடம் கூறினார், இந்தியாவிலே இது எப்படி சாத்தியமாயிற்று என்று சொன்னால் அங்கு பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் அங்கு இருக்கிறார், அதனால் இது சாத்தியமானது என்று அவர்கள் கூறினார்கள். Many countries they did not administer 2 crores, but we had done 200 crores. That is the capacity of Narendra Modi. பல நாடுகள் 2 கோடி மக்கள் தொகை இருக்கின்ற நாடுகளே தடுப்பூசிகள் இல்லாமல் தவித்தன. ஆனால் நம்முடைய பாரத நாடு 200 கோடி தடுப்பூசிகளை வெற்றிகரமாக செலுத்தி கொரோனாவை கையாண்டது என்பதை நீங்கள் அனைவருமே நன்கு அறிவீர்கள். Today, because of Modi's effort, there is corrupt-free government. We handled the COVID well. People are confident about the Modi's honesty. That's why all people are contributing, and we have also brought the peace in the country. Previously, there used to be so many bomb blasts, terrorist attack, and after that terrorist attack, what we used to do? We used to candle lighting. We used to do candle lighting. But today, after Modi took over, 1 or 2 major incidents took place. The terrorists who came from outside, that is Pakistan, we went into Pakistan and we hit them so much, they are not able to come back again. Now that is the situation. நண்பர்களே, முன்பெல்லாம் நம் நாட்டிலே எங்கு பார்த்தாலும் அமைதி இல்லாத தீவிரவாத செயல்கள் தலைவிரித்து ஆடியது, குண்டு வெடிப்புகள் ஏராளமாக நடந்து கொண்டிருந்தன. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பின்பு இன்றைக்கு மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்திருக்கின்றது. நம் நாட்டினுடைய சிறந்த பிரதமர் பாரத நரேந்திர மோடி அவர்கள் தான் என்று மக்களுக்கு அனைவருக்குமே நம்பிக்கை வந்திருக்கிறது. முன்பெல்லாம் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினால் நாம் என்ன செய்வோம்? மெழுகுவர்த்தி ஏந்தி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம். ஆனால் இன்று உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானிலே இருந்து தீவிரவாதிகள் வந்து ஒரு தாக்குதலை நடத்தினார்கள். அதற்கு பதிலடியாக நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தான் நாட்டிற்கே சென்று அந்த தீவிரவாத கும்பலை அடியோடு அழித்தோம் என்பதை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். And because of this, I will tell you one most important thing which you all feel proud. Today, in their days, India is the 5 weak economies of the world, but today India is the 5th largest economy of the world. நான் இன்றைக்கு உங்களிடம் பெருமையோடு ஒரு கருத்தை சொல்கிறேன். இன்றைக்கு உலக பொருளாதாரத்திலே நம்முடைய பாரத நாடு 5வது இடத்திலே சரித்திர வெற்றி பெற்று மிகச் சிறந்த ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். I think some people did not understand 5th ranking of the India
but I will tell you how important it is. Britishers ruled us more than 200 years. How many years? 200 years. We left behind those Britishers. We are 5th in the ranking. British is the 6th in the ranking. We have surpassed the British today. நண்பர்களே, 5வது இடம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடம் என்பதை உங்களுக்கு நான் விளக்கம் அளிக்கிறேன். நம்மை 200 ஆண்டு காலம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த ஆங்கிலேயர் பிரிட்டிஷ் நாடு இன்றைக்கு பொருளாதார இடத்திலே 6வது இடத்திலும், நாம் பொருளாதார இடத்திலே பிரிட்டிஷ் நாட்டை பின்னுக்கு தள்ளி 5வது இடத்திலேயும் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த இடம் எவ்வளவு வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். Because of this robust economy, because of handling of the economy well, India's base is strong. India's economic situation is quite good. Today, we are able to launch so many schemes to the poor people. இன்றைக்கு நம்முடைய பொருளாதாரம் மிகவும் நல்ல நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஊழல் இல்லாத ஒரு அற்புதமான ஆட்சி. இன்றைக்கு பொருளாதாரம் நல்ல முறையில் இருக்கிறதுனால் நாம் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நல்ல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். Today in PM Awas Yojana, I will tell you only one national figure, then all figures because I don't have time. In last 60 years, 60 years before Modi could come, they had constructed in their government they had constructed 3.5 crore houses. 3.5 crore houses. In Modi's era of 10 years, we have constructed 4 crore houses, 4 crore. நண்பர்களே, காங்கிரஸ் ஆட்சி 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இந்த பாரத நாட்டை ஆட்சி செய்தார்கள். அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இந்தியாவிலேயே 3.5 கோடி வீடுகள் தான் அவர்கள் கட்டி ஏழைகளுக்கு அளித்தார்கள். ஆனால் 10 ஆண்டு காலம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி காலத்திலே ஏறக்குறைய 4 கோடி வீடுகள் இன்றைக்கு கட்டி வீடு இல்லாத ஏழைகளுக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு பாரத பிரதமர் வழங்கியிருக்கிறார். In PM Awas Yojana itself, in Puducherry, we have constructed 15,265 houses. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திலே புதுச்சேரி மாநிலத்திலே நாம் 15,245 வீடுகள் புதுச்சேரி மாநிலத்திலே பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்திலே கட்டியிருக்கிறோம் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். PM Pradhan Mantri Fasal Bima Yojana, we have distributed relief for 9,137 people of more than around 14 crore rupees. பிரைம் மினிஸ்டர் ஃபசல் யோஜனா திட்டத்தின் மூலம் 9,137 பேருக்கு நாம் பயனாளிகளுக்கு 13,77,00,000 ரூபாய் நாம் பயனாளிகளுக்கு வழங்கி இருக்கிறோம் என்பதை இதெல்லாம் புதுச்சேரி மாநிலத்திலே நாம் வழங்கிய கணக்கு. I have so many figures, I will not go through all those, but in PM Kisan Yojana, which we give 6,000 rupees every year to the farmers, we have given more than 1.1 lakh farmers. That is around more than 25 crores we have distributed only in Puducherry. பாரத பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழே 6,000 ரூபாய் ஒவ்வொரு விவசாயிக்கும் வழங்கப்படுகின்றது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். புதுச்சேரி மாநிலத்திலே ஏறக்குறைய 1.1 லட்சம் விவசாயிகளுக்கு 25.5 கோடி ரூபாய் நாம் PM கிசான் நிதியிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்துகிறேன். In Modi government, fishery is an important thing in this part, and in our government, separate fishery ministry is established. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே மீனவர்களுடைய நலனிலே அதிக அக்கறை கொண்டு
மீனவர்களுக்கு என்று ஒரு தனி இலாக்காவை ஆரம்பித்து மீனவர்களுக்கு என்று ஒரு தனி அமைச்சரை நியமித்து இன்றைக்கு மீனவர் வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொண்டிருக்கின்றோம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். In PM Matsya Sampada Yojana, 15 crore has been released to the Puducherry government. 15 crore PM Matsya Sampada Yojana. PM மத்ஸ்ய சம்பதா யோஜனாவில் புதுச்சேரி மாநிலத்திலே 15.18 கோடி ரூபாய் நாம் வழங்கியிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். Sagarmala project, two projects of 46 crore for the port-led development. சாகர்மாலா திட்டத்தை புதுச்சேரி மாநிலத்திற்கு நாம் பெருமையோடு அறிவித்து 2 திட்டத்திற்கு 46 கோடி ரூபாய் புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒதுக்கி இருக்கிறோம். Har Ghar Nal Jal, this is also being implemented in Puducherry. For every house, there is a tap water. That is what is Modi government has decided. Tap water. இல்லந்தோறும் குடிநீர் குழாயிலே ஒவ்வொரு இல்லத்திற்கும் புதுச்சேரி மாநிலத்திலே தனியாக குடிநீர் இல்லந்தோறும் வழங்கி இருக்கிறோம் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 14,09,977 connections have been given. புதுச்சேரி மாநிலத்திலே ஏறக்குறைய 14,977 கனெக்ஷன் இல்லத்திற்கு குடிநீர் குழாய் வழங்கி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். Ujjwala, that is cooking gas. In entire 65 years before Modi could come, total gas connection were 8 crores. Out of that, 5 crores were given by the Vajpayee government. Means in the entire 60 years, Congress had given 3 crore connection of the cooking gas. And in Modi's 10-year government, we have given 10 crore connection. காங்கிரஸ் ஆட்சியிலே கேஸ் கனெக்ஷன் 3 கோடி கேஸ் கனெக்ஷன் தான் அவர்கள் 60 ஆண்டு கால ஆட்சியிலே கொடுத்திருந்தார்கள். ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே ஏறக்குறைய 10 கோடி மக்களுக்கு கேஸ் கனெக்ஷன் அளிக்கப்பட்டது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். There are so many other schemes. I do not want to go into the details. And not only schemes, the roads. Previously they used to construct 12 kilometer road per day. Today we are constructing 30 kilometer. Previously they used to construct 3 kilometer rail line per day. We are constructing more than 12 kilometer per day. By this, there is lot of employment opportunity is given to the many people. அன்பு நண்பர்களே, இன்றைக்கு பாரத நாட்டிலே நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 28 கிலோமீட்டர் அளவிற்கு சாலைகளை அமைக்கக்கூடிய வசதியை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அதை போல ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டர் ரயில்வே டிராக்கை அமைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய கட்டமைப்பும் டெக்னாலஜியும் வளர்ந்து நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே சிறப்பான இடத்திலே பாரத நாடு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. I do not want to explain you more, but I will ask you a question, you should reply. Country is number 5 and it is going to become number 3 as far as economy is concerned. Country is safe. More than 25 crore poor people have come out from the poverty because of Modi's economic handling and policies and schemes. And now is it not our duty of Karyakarta, Prime Minister Modi, who has taken this much of pain, is it not our duty to hear when he is doing so much for us, should we not give him back something? அன்பு நண்பர்களே, நான் உங்களிடம் ஒன்றை தெரியப்படுத்த விரும்புகின்றேன். இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாரத நாட்டின் பொருளாதாரத்தை 5வது இடத்திலே இருந்து 3வது இடத்திற்கு கொண்டு வருவதற்கான ஏராளமான திட்டங்களை இன்றைக்கு வைத்திருக்கிறார். We should give them back to Modi now. We should whatever he has given, we should reciprocate it to that or no? மேலும் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்த மக்களை இன்றைக்கு பொருளாதார சீர்திருத்தினாலே அவர்களை மீட்டு
இன்றைக்கு ஒரு நல்ல நிலைமையில இன்றைக்கு நம்முடைய பாரத நாட்டிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மூன்றாவது முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பாரத நாட்டிலே வர வேண்டாமா என்பதை நான் இந்த நேரத்திலே உங்களோடு, நம்முடைய கடமை அல்லவா வர வேண்டும் என்பதை, வர வேண்டும். If you want to say Maravendo, then you have got a duty. What is that duty? Our state president and Surana together, Nirmal Kumar Surana, they have all given you the responsibility at the various level. You are the ambassador of the BJP. You are not just Karyakartas of BJP in your own lane, in your own bylane, in your own booth. You are the ambassador of Bharatiya Janata Party. You are the representative of Sri Narendra Modi. ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத நாட்டிலே பிரதமராக வர வேண்டும் என்ற நம்முடைய பொறுப்பு நம்ம அனைவருக்கும் இங்கே இருக்கின்றது. நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்து மீண்டும் இந்த நாட்டிலே பாரத பிரதமரினுடைய ஆட்சியை மூன்றாவது முறையாக அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவரும் இணைந்து உழைப்போம். அனைவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. So you should go to every house, every beneficiary and tell them, this is what Modi has given to you. Why Modi has given to you? Because for Modi, you are the family member. Nation is the family. For DMK and the Congress party, their family itself is a nation. அன்பு நண்பர்களே, நாம் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஏன் நான் மோடிக்கு வாக்களிக்க வேண்டும்? ஏன் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த நாட்டிற்கு பிரதமராக வர வேண்டும்? ஏன் என்று சொன்னால், அவர் இந்த நாட்டினுடைய நம்மில் ஒருவர், நமக்காக உழைத்துக் கொண்டிருப்பவர். இந்த தேசம்தான் அவருடைய குடும்பம். நம்முடைய பாரத பிரதமரினுடைய தாரக மந்திரம் இந்த தேசம்தான் அவருடைய குடும்பம். ஆனால் திமுகவிற்கோ மற்ற கட்சிகளுக்கோ அவர்கள் குடும்பம்தான் தேசம். இதை நாம் ஒவ்வொருவரும் இல்லந்தோறும் சென்று பிரச்சாரம் செய்து எடுத்து சொல்லி மூன்றாவது முறையாக மோடி அவர்களுடைய ஆட்சியை பாரத நாட்டில் அமர்த்த வேண்டும் என்று பொறுப்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனைவருடைய கடமை. For Stalin, only Udayanidhi Stalin. For Sonia Gandhi, only Rahul Gandhi and Priyanka Gandhi, then Papu Gandhi. For Modi, you are the Papus, you are the children, you are the brothers, you are the sisters, you are the children, everything. For Modi, you people only. Modi doesn't have any family. He thinks nation has the family. அன்பு நண்பர்களே, காங்கிரஸ் கட்சியிலே அவர்கள் குடும்பம் என்று சொன்னால் சோனியா காந்திக்கு, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவர்கள் தான் குடும்பம். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு குடும்பம் என்று சொன்னாலே நாம் அனைவரு நிர்வாகிகள் தான் அவருடைய குடும்பம். இந்த பாரத தேசம் தான் அவருடைய குடும்பம். நாம் அனைவருமே அவருடைய குடும்பமாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். That's why lastly I request you, I appeal to you, go to every house. Because you have to start working you have already started, but you should start giving more time. From tomorrow itself, you should go to every house. Every booth has to be strengthened. This time, already Honorable Chief Minister has announced that Modi party, that is Modi-led Bharatiya Janata Party, is going to contest Lok Sabha election from Puducherry. This has been announced by Honorable Chief Minister. உங்களை எல்லாம் அன்போடு நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் வீடு வீடாக சென்று கிளைகள் தோறும் சென்று வலுவடைய செய்து முதன் முறையாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட போகிறார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அந்த செய்தியை பெருமையோடு நமக்கு அளித்திருக்கிறார். ஆகவே நாம் நாளையிலிருந்தே, நீங்கள் ஏற்கனவே பணியை ஆரம்பித்து விட்டீர்கள், நாளையிலிருந்தே இன்னும் நீங்கள் அதிக நேரம் கொடுத்து வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்து நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Since Chief Minister's party and our party together we are fighting, now for the first time
there is an opportunity for Bharatiya Janata Party, a great victory. நம்முடைய கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து ஒற்றுமையாக பணியாற்றி இந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். What you should convince people in booth workers, that if BJP NDA candidate wins, he will be a ruling party member, because there is no doubt Modi government will be again there. There is no doubt about that. So he will be ruling party member. So if the ruling party member is there, more schemes, more money, more development work can be brought to the Puducherry. So that's why we should see that at any cost, BJP and NDA candidate should win. For that, we should struggle, we should work hard, we should go to the house to house, and we should expand our